ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன் வாழ்க வையும். எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இது வந்து கருவேப்பிலை தாங்க. இது கருவேப்பிலையை வேஸ்ட்டாக்காமல் தோசையாக ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி உருவி ஒரு ஜாரில் போட்டு அரைக்க போகிறேங்க. மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு இதை தோசை மாவோடு கலந்து ஊற்ற போகிறேன். கருவேப்பிலை கொத்தாமல் வேஸ்ட்டாக்காமல் நம்ம காய வச்சு பொடியாக்கி சாப்பிட்லாங்க. இல்லை இந்த மாதிரி நிறைய கிடச்சுன்னா கருவேப்பிலை மரம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் தோசையாக செஞ்சு சாப்பிட்லாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க லேசாக. ஒரு தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு அரைச்சி தொட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்குங்க. இதை வந்து நான் பச்சையாக அரைக்க போகிறேன். இதை வந்து வதக்கிட்டு அரைச்சாலும் நல்லா தாங்க இருக்கும், பச்சையாக அரைச்சாலும் நல்லா தாங்க இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு, இந்த மாதிரி 2 பக்கம் பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இந்த தோசையை வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு அரைச்சி தொட்டுக்கிட்டால் நல்லா இருக்குங்க. கருவேப்பிலையை வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை. பொடியாக்குறதுனா அது காய வைக்கணும், மெனக்கடணும். பொடியாக்கி சாப்பிட்டா நல்லதாங்க. அதனால் பச்சையாக இதுமாதிரி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லதுங்க. உடம்புக்கு ரத்தம் இல்லாதவங்களாம் சாப்பிட சொல்கிறாங்க. ஹீமோகுளோபின் அதுக்கு முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க இந்த தோசை. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தோசை. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது சட்னிங்க, ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பிலையை வேஸ்ட் அடிக்க வேண்டியதில்லை. நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கொல்லையிலே கருவேப்பிலை இருக்கும் சில பேர், அதனால் பறித்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் போடுங்க. ஓகே, பாய்.